வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சிந்தனை மிக்க டாபிக். இலவச அறிவிப்புகள் இல்லைன்னா தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்? அதாவது 1000 தரேன், 5000 தரேன், 10,000 தரேன் இல்லாம, இலவச மின்சாரம் தரேன் இல்லாம, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், பைக்குன்னு இலவசம் இல்லாம தேர்தல் அறிக்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் நம்ம பேச போறோம். இதெல்லாம் இல்லைன்னா வேற என்னங்க தேர்தல் அறிக்கையில இருக்க போது? அதுதானே உங்க கொஸ்டின். இப்பதாங்க தேர்தல் அறிக்கை சூப்பரா இருக்கும். நல்ல திட்டங்கள் வருங்க. விலைவாசி குறைப்பதற்கான திட்டங்கள் சூப்பரா கொண்டு வரலாம். வேலையின்மையை போக்குவதற்கான திட்டங்கள் கொண்டு வரலாம். ஏழ்மையை போக்குவதற்கான திட்டங்கள் ஈஸியா செயல்படுத்த முடியும். அடுத்ததா நம்மளுக்கு புதிய வேலை தொழில்களை தொடங்க முடியும். பிளஸ் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகமா நம்மளால் ஈர்ப்பதற்கான திட்டங்கள் வகுக்க முடியும். இதெல்லாம் ஒரு இலவச திட்டங்கள் இல்லாத பட்சத்துல இந்த திட்டங்கள் மேல அரசு அதிகமா கவனம் செலுத்துவாங்க. அரசியல்வாதிகளும் அதிகமா கவனம் செலுத்தி யார் யார் நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க, யார் யார் சூப்பரான ஐடியா வச்சிருக்காங்க அப்படிங்கறத கவனத்துல வச்சு நம்ம ஓட்டு போட ரெடியா இருப்போம். அடுத்தது, நீண்ட கால பயனளிக்கும் திட்டங்கள் நிறைய வகுக்க முடியும். மக்கள் தங்களை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களாவே உழைக்கிறதுடைய எண்ணம் அவங்களுக்கு அதிகரிக்கும். இலவசம் இல்லைன்னா கல்வி, வேலை வாய்ப்பு பிளஸ் சுகாதாரம், இதுல அரசு அதிகமா செலவிட முடியும், அதிகமா நிதி ஒதுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை அதிகரிக்க புதிய புதிய தொழில்களை அரசே தொடங்குறதுக்கு முன்னுதாரணமா இருப்பாங்க. பிளஸ் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து இங்க தொழில் தொடங்குவதற்கும் வேலை கொடுப்பதற்கும் கவனம் அதிகரிக்கும், திட்டங்கள் அதிகரிக்கும். மருத்துவ சேவைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நிதி ஒதுக்க முடியும் கவர்மெண்டால. ஸோ அப்ப சேவை எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. தனியா கவர்மெண்ட்டுங்கிற வித்தியாசம் இல்லாம அனைவருக்கும், அதாவது ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஈக்குவலான மருத்துவ சேவை கிடைக்கும். முக்கியமா ஆரம்ப சுகாதாரங்கிறது ஈக்குவல் ஆயிரும், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல். கல்வியும் சேம், ஏழைக்கும் பணக்காரனுக்கும், சிட்டியில இருக்கவனுக்கும் கிராமத்துல இருக்கவனுக்கும் ஒரே கல்வி கிடைக்க நிதி ஒதுக்க முடியும் கவர்மெண்டால. அரசுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அரசுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னா, இலவசம்னு ஒண்ணு இல்லாம அதுக்குன்னு தனியா நிதி ஒதுக்காம கவர்மெண்ட் இருந்தா அவங்களுடைய நிதி சுமை கண்டிப்பா குறையும். கவர்மெண்ட், அதாவது அரசுக்கு இருக்கக்கூடிய கடனை முழுமையா போக்கிட முடியும். கடன் இல்லாத நாடா மாறும். நம்ம தமிழகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடனே இல்லாத தமிழகமாக மாறும். இலவசம்ங்கிற எண்ணம் மாறினா வரி பணம் கண்டிப்பா திட்டமிட்டபடி பயன்படுத்தப்படும். இலவசம்ங்கிற எண்ணம் இல்லைன்னா மக்களுக்கு உண்மையாகவே பயனளிக்கும் திட்டங்கள் அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உபரி பட்ஜெட் நிலை ஏற்படுங்க. அது கண்டிப்பா நடக்கும். அடுத்தது, மக்களின் நிலைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இலவசங்களை எதிர்பார்க்கிற எண்ணம் போய் உழைக்கிற எண்ணமும், நம்ம தேவையை நாம தான் பூர்த்தி செஞ்சுக்கிறோங்கிற எண்ணமும் அதிகரிக்கும். அதனால மக்கள் வேலைக்கு செல்வது அதிகரிக்கும். ஏழ்மையை போக்க தேவையான வேலை வாய்ப்பை அரசு உருவாக்க முடியும். இதனால் தங்களுடைய தேவையை தாங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற நிலைமை மக்களுக்கு ஏற்படும். அரசை பார்த்து மக்கள் தாராளமா கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, வேலை வாய்ப்பு எங்கங்க? அதாவது இது எதுக்கு எப்படி சொல்றோம்னா, இலவசம்னு ஒண்ணு நம்ம அரசுகிட்ட எதிர்பார்க்கலன்னா மக்கள் அரசை பார்த்து கேட்கலாம் தைரியமா, வேலை வாய்ப்பு எங்க, கல்வித்தரம் மேம்பட்டுச்சா, மருத்துவ வசதி மேம்பட்டுச்சா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அரசை பார்த்து தைரியமா கேட்க முடியும். அரசியல்வாதிகள்னு பாத்தீங்கன்னா இலவசம்னு ஒண்ணு அறிவிக்காமவும் இலவசம்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தா திட்டங்கள், நிர்வாகத்திறன், நீண்ட கால வளர்ச்சியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இலவச பத்தி மறந்துடுவாங்க. வாக்காளர்களினுடைய சிந்தனை கண்டிப்பா உயரும். மக்கள் கேள்வி கேட்பாங்க. விவாதம் கண்டிப்பா அதிகரிக்கும். உணர்ச்சி அரசியல்ங்கிறது குறைஞ்சிரும். ஓகேங்களா? இலவசம் இல்லாத தேர்தல் அறிக்கை அரசியல்வாதிகளுக்கு கடினம், பட் நாட்டுக்கு அவசியம். இலவசம் குறையணுங்க, வளர்ச்சி அதிகரிக்கணும், வாக்கு அறிவுடன் நம்ம செலுத்தணும். உங்களுடைய கமெண்ட, உங்களுடைய கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.